Welcome to Doodle Sprinkle Studio. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குரல் குட்டி. சின்ன பறவைதான், ஆனா சொல்லப் போறது பெரிய ஞானம். 2 வரிகளில் வாழ்க்கையே மாறிடும் தெரியுமா? திருக்குறளை சுலபமா சுவாரஸ்யமா கதையா சொல்ல வரேன். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. சிந்திக்க தயாரா? கற்க தயாரா? வாங்க, இன்றைய குறளை தொடங்கலாமா? குறள் குட்டியுடன் கற்றுக்கொள்ளலாம். பசுமை சூழ்ந்த அமைதியான ஒரு அழகிய கிராமத்தில் நல்ல மனம் கொண்ட ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நிதானமானவர். வாழ்க்கையில் எது நடந்தாலும் பதற்றப்பட மாட்டார். எல்லாமே இறைவன் செயல் என்பதே அவருடைய வாழ்க்கை முறை. அந்த முதியவரிடம் ஒரு அழகான வெள்ளை குதிரை இருந்தது. அது அவருக்கு உதவியாக இருந்தாலும் அவர் அதைப் பற்றி தேவையற்ற ஆசையோ பெருமையோ கொள்ளவில்லை. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த குதிரை காணாமல் போய்விட்டது. இந்தச் செய்தி தெரிந்ததும் ஊரார் எல்லோரும் ஓடி வந்து, ஐயா, உங்களுடைய குதிரை காணாமல் போய்விட்டதே, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்று வருந்தினார்கள். அந்த முதியவர் எந்த கலக்கமும் இல்லாமல் மென்மையான குரலில் சொன்னார், நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது, எல்லாமே இறைவன் செயல். சில நாட்கள் கழித்து அந்த குதிரை காட்டிலிருந்து திரும்பி வந்தது. அதோடு சேர்ந்து 4 காட்டுக் குதிரைகளும் அதன் பின்னால் வந்தன. இப்போது முதியவரிடம் 5 குதிரைகள் இருந்தன. இதைக் கண்ட ஊரார் மகிழ்ச்சியில் திளைத்து, அடடா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், இது மிக பெரிய நன்மை என்று கூறினார்கள். முதியவர் இப்போதும் முன்பு போலவே அமைதியாக, நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது, எல்லாமே இறைவன் செயல் என்று மட்டும் சொன்னார். சில நாட்களுக்குப் பிறகு அவருடைய மகன் ஒரு காட்டுக் குதிரையை அடக்க முயன்றபோது தவறி கீழே விழுந்து அவனுடைய கால் முறிந்துவிட்டது. இதைக் கேட்ட ஊரார் மீண்டும் வந்து, குதிரைகள் வந்ததால்தான் உங்கள் மகனுக்கு இப்படி பெரிய துன்பம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். முதியவர் இந்த முறையும் பதற்றப்படவில்லை. அவர் அமைதியாக, நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது, எல்லாமே இறைவன் செயல் என்றார். சில நாட்களில் அந்த நாட்டில் போர் ஏற்பட்டது. அனைத்து இளைஞர்களும் கட்டாயமாக இராணுவத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் கால் முறிந்திருந்ததால் முதியவரின் மகனை மட்டும் போருக்கு அழைக்கவில்லை. அப்போதுதான் ஊராருக்கு புரிந்தது, இந்த முதியவர் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இன்பம் வந்தால் மிகையாக மகிழாமலும், துன்பம் வந்தால் முற்றிலும் சோர்ந்து போகாமலும், எல்லாவற்றையும் இறைவன் செயல் என்று ஏற்றுக்கொண்டதால் எப்போதும் நிம்மதியாக இருந்தார். அன்பான நண்பர்களே, வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தால் அளவுக்கு மீறி மகிழ வேண்டாம். சிரமம் வந்தால் மனசு உடைந்து போகவும் வேண்டாம். எது நடந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் மனசிருந்தால் வாழ்க்கை நமக்கு சுலபமா மாறிடும். வேண்டும் வேண்டாம்னு மனச ஓடவிடாமல் இருந்தால் துன்பம் நம்மை அதிக நேரம் தொந்தரவு செய்யாது. அமைதி கொண்ட மனசு, அதுதான் உண்மையான பலம். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் குறள் குட்டி. பை பை நண்பர்களே.